கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கருத்தாய் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு பதில் அளிக்கிற தேவனாயிருக்கிறார். இயேசுவின் சீஷனாகிய பேதுரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். நாம் யாவரும் தனி ஜெபங்கள் பண்ணுகிறோம், நல்லது. அதே நேரம் நாம் சேர்ந்து ஜெபிக்கிறது, ஒரு குழுவாக சபையாக சேர்ந்து ஜெபிக்கிறதிலும் தேவன் கிரியை செய்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பேதுரு சிறைச்சாலையில் இருந்த பொழுது சபையார் பேதுருக்காக ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள். ஊக்கம் என்றால் ஒரே மனதோடு கருத்தாய் ஜெபித்தார்கள். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த சிறைச்சாலையிலே தேவ தூதனை அனுப்பினார். அதாவது ஏரோது பேதுருவை வெளியே கொண்டு வந்து அங்கே கொலை செய்ய வேண்டும் என்று நியமித்திருந்த நாளின் முந்தின நாளிலே தேவன் தம்முடைய தூதனை அந்த சிறைச்சாலையிலே அனுப்பி பேதுருவை எழுப்பி பேதுருவின் கைகளில் உள்ள சங்கிலிகள் எல்லாம் விழுந்தது. அப்பொழுது உன் அறையை கட்டிக்கொள், உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்று அந்த தேவதூதன் பேதுருவிடத்திலே சொல்லி அப்படியே பேதுரு செய்தார். அதன் பின் உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்று சொல்லி அந்த தேவதூதன் பேதுருவை அழைத்து கொண்டு போனார். அவர்கள் புறப்பட்டு வந்தபோது பேதுரு ஒன்றுமே புரியவில்லை, தான் தரிசனம் காண்பதாக நினைத்தார். ஆனால் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தேவதூதன் பேதுருவை விட்டு போய்விட்டார். அப்பொழுது பேதுரு அங்கே மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தார். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வாசற்கதவை தட்டின பொழுது அங்கே ரோதை என்ற பெயர் கொண்ட ஒரு பெண் அதை கேட்டுவிட்டு பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடினார். உள்ளே போய் அவர்களுக்கு சொன்ன போது அவர்கள் அதை நம்பவில்லை. இன்னும் பேதுரு தட்டின பொழுது அவர்கள் வந்து பார்த்த பொழுது பேதுருவை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்னவென்றால், எந்த பெரிய பிரச்சனையாயிருந்தாலும் எந்த பெரிய தேவையாயிருந்தாலும் நாம் ஒரு கூட்டமாக சபையாக அல்லது குழுவாக நாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் நமக்காக ஜெபிக்கலாம், குடும்பத்திற்காக ஜெபிக்கலாம், தேசத்துக்காக ஜெபிக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் சேர்ந்து கருத்தாய் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது தேவன் சும்மா இருக்க மாட்டார், அமைதியாய் இருக்க மாட்டார். நிச்சயமாகவே அந்த காரியத்திலே தேவன் கிரியை செய்வார். எவ்வளவு பெரிய காரியத்தை இந்த பேதுருவுக்கு செய்து சிறைச்சாலையிலிருந்து தேவன் விடுவித்து பெரிய காரியத்தை செய்ததை பார்க்கிறோம். அந்த தேவன் தான், அதே இயேசுதான் இன்றைக்கு நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்காக கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் தனியாகவும் ஜெபிக்கலாம். நாம் குழுவாகவும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாம் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் சபையார் பேதுருக்காக ஊக்கமாய் ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொண்டு போல நாங்களும் சபையாக குழுவாக சேர்ந்து எங்கள் தேசத்திற்கும் எங்கள் குடும்பங்களிலும் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள, எங்களுடைய வாழ்விலும் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக
இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.